ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன காமிக்க போறேன்னா, என்னோட ரொம்ப ஸ்கூல் ஃப்ரெண்டு அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க இப்ப ரீசெண்டா மீட் பண்ணோம். அப்படி மீட் பண்ணும்போது அவங்க எனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி gift எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அவங்க கொடுத்தாங்க. அதை நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அதை காமிச்சா என்ன கிஃப்ட்ன்றது தெரியும். ஆக்சுவலி இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இதை செய்வாங்கன்னு. ஆனா இது நான் அதெல்லாம் ரொம்ப போட மாட்டேன். இந்த மாதிரி இமிடேஷன் ஜுவல்ஸ் எல்லாம் நான் போட மாட்டேன். மேபி இந்த இப்ப கோல்டு விற்கிற விலைக்கு பாத்தீங்கன்னா, இனிமேலாம் பார்த்தா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு யாராவது வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா போட்டு கூட்டிட்டு போறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பயப்படாம இருக்கலாம். இன்னொன்னு இது ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவும் இருந்தது. ஸோ நல்லா ஃபேன்சியா நம்ம நல்லா பெரிய காட்டன் சாரி, நல்லா சில்க் சாரி கட்டி நம்ம ஃபங்க்ஷன் வேற பார்ட்டி வேற இது யூஸ் பண்ணா போல அந்த மாதிரிதான் இருந்தது. நான் இதுவரையும் கோல்டு தவிர்த்து எதுவுமே நான் போட்டது கிடையாது. பட் அவங்க என்கிட்ட எதுவுமே சர்ப்ரைஸா காமிக்கணும், சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த இது எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இது எனிவே அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சாங்கன்னா நான் வேணா போட்டுட்டு வேணா போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது எனக்கு எவ்வளவு தூரம் சூட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் அவங்க கொடுத்தாங்க அந்த கிஃப்ட். என்னால வேணான்னு அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணவும் முடியல. அவங்க ரொம்ப இல்ல இது உங்களுக்குன்னு நான் வாங்கிட்டு வந்தேன், நீங்க கண்டிப்பா அதை வச்சுக்கோங்க, எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வரும்போதுலாம் நீங்க போடுங்க, அப்படி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்க தான் கைஸ் பார்க்கணும். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது பார்க்கவே ரொம்ப நம்ம ரியல் கோல்டே தோத்துரும் போல அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது ரொம்ப அழகா இருந்தது. அத நான் பார்சல் வந்த உடனே நான் பிரிச்சு பார்த்துட்டேன். என்ன கிஃப்ட்னு எனக்கு ஒரு ஈகர்னஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிரிச்சு பார்த்தேன். ஏதோ வாட்ச் அந்த மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சேன். பட் அவங்க இது மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கல. இதுவும் நல்லாதான் இருக்குது. அவங்களோட அன்பு வெளிப்பாடு. ஸோ ஓகே, நல்லாதான் இருக்கு. என்னுடைய காது ரொம்ப குட்டியா இருக்கும், ரொம்ப சின்ன காது தான். இவ்வளவு பெரிய ஸ்டெட்லாம் எனக்கு போட்டா எடுக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த இது அவங்க கிஃப்டா கொடுத்தனால என்னால இத உங்ககிட்ட காமிக்கணும்னு ஒரு பிரியப்பட்டனால உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஓகே, நீங்களும் இதை பாருங்க. இது மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் இருந்ததுன்னா எனக்கும் ஷேர் பண்ணுங்க, நானும் பாக்குறேன். லைக் உங்களோட இதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இது எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் கிஃப்டா கொடுத்தாங்க. எனக்கு நான் ஸ்கூல் முடிச்சு 20 வருஷம் ஆச்சு. அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு இது கிஃப்டா கொடுத்தாங்க. அவங்க என்ன ஞாபகமா வச்சு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்கூல் டேஸ்ல நாங்க இந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவோம். ஏதாவது ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராம்ஸ்ல யாருக்காவது ஒரு பர்த்டேனா கிஃப்ட் பண்ணும்போதுலாம் இந்த மாதிரிலாம் வாங்கி நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்குவோம். எல்லாரும் ஒன்னா மணி போட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நாங்க இது பண்ணுவோம், அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அந்த ஞாபகத்திலேயே அவங்க இந்த மாதிரி ஒரு செட் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலா ரொம்ப பார்க்க நல்லாதான் இருந்தது. நம்ம வீட்டுல யாராவது காலேஜ் போய் இங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா அவங்க கூட வியர் பண்ணி ரொம்ப அழகா இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறதுனால இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போடுவோமான்றது தெரியல. பட் அவங்க கொடுத்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல தெரியுங்க. பாருங்க சிஸ்டர்ஸ், நீங்கெல்லாம் சிஸ்டர்ஸ்க்கு தான் அதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த பாருங்க, நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அவங்களுக்கு கூட இந்த வீடியோ எனக்கு போட்டு காமிச்சு அனுப்புங்க. பட் இன்னைக்கு நான் நைட்டி தான் வியர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட நெக்குக்கு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்லுங்க. இது மேல நான் போட்டது கிடையாது. பட் இது எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட்னால ஓகே இதை போட்டு அவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சுடுவோம்னு போட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க என்னோட நெக்கு. ஓகே, நீங்களும் உங்க வீட்டுல யாராவது கேர்ள்ஸு, ஸ்கூல் படிக்கிற பசங்க இல்லைன்னா காலேஜ் போற பொண்ணுங்களா இருந்தா இந்த மாதிரிலாம் நீங்க கூட வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்களும் போட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க கைஸ், இந்த ஸ்டெட் போட்டு காமிச்சிருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பெருசா இருக்கா ஏன்னா நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஆக்சுவலா இது மாதிரி நான் ஸ்டெட் போட்டது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் போட்டிருக்க ஸ்டெட் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த ஸ்டெட் இந்த சைடு இந்த பக்கம் காதுல கோல்டு போட்டிருக்கேன். அந்த சைஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருக்கேன். குட்டி இங்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளவுதான் என்னோட ஸ்டெட்டோட சைஸே இருக்கும். ஆக்சுவலா இந்த ஸ்டெட்லாம் நான் போட்டதுல எனக்கு இப்போ இது போடும்போது ரொம்ப கனமா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க ஆசைப்பட்டு கொடுத்ததுனால நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கைஸ். அவங்களுக்கும் இந்த போட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன்.